முழுக்க முழுக்க நிலத்தடி நீர் ஆதாரம். மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணீரை வந்து கேணிகளில் அல்லது குட்டைகளில், கம்மாக்களில், ஏரிகளில் தேக்கி வச்சு அதன் மூலமாக தான் நம்ம சாகுபடி நடக்குது. இதில் பெரும்பகுதி பங்கு வைக்கிறது கடந்த 30-40 ஆண்டுகளில் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துறது தான். அப்போ நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆழ்குழாய் கிணறு போட்டு மின் இணைப்பு பெற்று அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி பண்ணுறோம். 25 மின்சார திருத்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து ஒரு யூனிட் மின்சாரத்தை யார் பயன்படுத்தினாலும், இந்திய பிரஜையோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் பயன்படுத்தினாலும் அதுக்கு உரிய தொகையை, விலையை சம்பந்தப்பட்ட அந்த நுகர்வோர், அது விவசாயியாக இருக்கலாம், நெசவாளராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பிளாட்பாரத்தில் போய் தொழில் பண்ணுறவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மின்சாரத்தை பயன்படுத்தினா அதுக்கான விலையை கொடுக்கணும்னு இப்போ ஒன்றிய அரசாங்கம் இந்த மசோதால கொண்டு வருது. மின் உற்பத்தி தனியார்கிட்ட பல இடங்கள்ல இருந்துகிட்டு இருக்கு. இப்போ மின் கடத்துதலையும் மின் விநியோகத்தையும் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா மிக பெருமளவிற்கு இந்த இலவச மின்சாரம் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கமே இது கிடைக்காமல் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது தான் முக்கியமா பார்க்கணும். இன்னொன்று, இது தனியார்கிட்ட கொடுத்தா என்ன செய்யும்னா, இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு மின்சார கழகம் தான் இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவன்கிட்ட இருந்து எடுத்து இதை தனியார்கிட்ட கொடுத்தான். அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அதுல உள்ள எம்ப்ளாயிஸ், நம்ம தமிழ்நாடு மின்சார கழகத்தில் உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் வேலை போயிடும். அது மட்டும் இல்லாம வீடுக்கு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவான், இல்லாட்டா வேற வேலைகளுக்கு அனுப்பிடுவான். ப்ரீபெய்டு வாங்குறோம். இப்போ செல்போனுக்கு வந்து வாங்கினோம்னா அதை திருப்பி ரீசார்ஜ் பண்ணணும்னா திடீர்னு கட் ஆகிட்டுனா ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேச முடியும். அது மாதிரி ராத்திரி 12 மணிக்கு நம்ம வீட்டில் கரண்ட் நின்று போயிடுதுன்னு வச்சுங்க, லோ பேலன்ஸ்ல இருந்து மறுநாள் காலையில போய் அதை டாப் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே கரண்ட் வரும். காலையில சாப்பிட முடியாது, சட்னி அரைக்க முடியாது, இட்லி ஊற்ற முடியாது பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி நிலைமை உட்பட வரதில்லை. வணக்கம், இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொது வழியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். எஸ்கேஎம்னுடைய, அதாவது ஐக்கிய விவசாயிகள் முன்னணி, டெல்லியில ஓராண்டிற்கு மேலாக போராடிய அந்த விவசாய கூட்டமைப்பினுடைய தமிழ் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். நம்மோடு இப்பொழுது இந்த மின்சார திருத்த சட்டம் பற்றியும் மற்றும் இந்த அமெரிக்காவினுடைய இந்த சமீபத்தில் இலங்கைக்கு அருகிலே நம்முடைய அந்த ஒரு கப்பல், ஈரானிலிருந்து வந்த ஒரு கப்பல் மீது அமெரிக்கா குண்டு வீசி தகர்த்தது பற்றியும் ஒரு விவாதத்தை உங்களோடு நடத்தலாம் என்று எண்ணுகிறேன். குறிப்பா நம்மோடு இணைந்திருப்பது தோழர் சாமி நடராஜன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்ப நம்ம முதல்ல இதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த மின்சார திருத்த சட்டம், அதை பற்றி பேசலாம். அது விவசாயிகளுக்கு, சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு, நெசவாளிகளுக்கு பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று நம்ம திரும்ப திரும்ப கூட்டங்கள்ல பேசி வர்றோம். இன்னும் பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் வருது, நம்முடைய விவசாய அமைப்புகள் போராடி வருகின்றன. அது பற்றி நீங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். விவசாயிகளுக்கு எந்த வகையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது பற்றி. பொதுவா நம்ம இன்னைக்கு ஒன்றிய ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய, அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி, அவர் 3வது முறையா பிரதமர் ஆயிருக்காரு. இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்து 12 ஆண்டு காலத்துல அவங்க கடைபிடிக்கக்கூடிய இந்த விவசாயிகள் கொள்கைகள் பூரா அனுபவத்தின் அடிப்படையில், ஏதோ மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. இந்த 12 ஆண்டு காலத்துல அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாய கொள்கைகள் பூரா இந்திய நாட்டு விவசாயிகளுக்கு பெரிய அளவுக்கு எந்த பலனையும் கொடுக்கலங்கிறது நம்மளுக்கு நல்லா கண்கூட தெரியுது. அதனாலதான் நாடு பூரா விவசாயிகள் அங்கங்க கிளர்ந்து தன்னெழுச்சியான போராட்டங்கள் நடத்துறாங்க. அதுக்கு பிறகு தன்னெழுச்சியான போராட்டங்களுக்கு பிறகு அதுக்கு ஒரு போராட்ட வடிவம், அமைப்புகள்லாம் உருவானது டெல்லி போராட்டத்துல நம்ம பார்த்தோம். டெல்லி போராட்டத்தினுடைய அனுபவங்களை பல முறை நீங்களும் பல கூட்டங்கள்ல, காணொலியில நிறைய விவரங்களை பேசியிருக்கீங்க. அந்த போராட்டம் நடக்கும் போதே அந்த விவசாயிகள் முன்வைத்த மிக முக்கியமான கோரிக்கையில ஒண்ணு என்னன்னா, அந்த மின்சார திருத்த மசோதா இப்ப 2025 வந்திருக்கு. ஏற்கனவே 2020, 23 வந்தது. அப்ப கடுமையாக அந்த டெல்லி போராட்டத்திலே விவசாயிகள் அதை ஆட்சேபிச்சாங்க. அது அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டால் இந்திய நாடு வேளாண் ஒரு நிமிடம். அந்த
மின்சார திருத்த சட்டத்தை திரும்ப பெறுங்கிற கோரிக்கையும் நம்ம வைத்து போராடணும் தானே. அதையும் அவர்கள் திரும்ப பெறுவோம் என்று சொன்னார்கள் தானே. அதை மீறித்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமான விடயம். ஆமா ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. அந்த போராட்டத்தினுடைய மையமான ஒண்ணுல கடன் விடுதலை எப்படியோ அதே போல அந்த மின்சார திருத்த மசோதாவை கைவிடணும்னு தான். அப்ப அவங்க போராடிய விவசாய அமைப்புகளோடு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எஸ்கேஎம்ல அமைக்கப்படக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை குழுல அந்த குழுகிட்ட நாங்க இது சம்பந்தமா கன்சிடர் பண்ணாம நாடாளுமன்ற விவாதத்துக்கே இந்த மசோதாவை கொண்டு போக மாட்டோம்னு சொன்னாங்க. அப்படிதான் அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிறகு நாடாளுமன்ற விவாதத்துக்கு கொண்டு போனாங்க. அங்க எதிர்கட்சிகளுடைய கடுமையான நாடாளுமன்ற உறுப்பினருடைய எதிர்ப்பின் காரணமாக இன்னைக்கும் நாடாளுமன்ற நிலைக்குழுல அது பரிசீலனையில இருந்துகிட்டு இருக்குது. இந்த சூழல்ல தான் இப்ப 2025 மின்சார திருத்த மசோதான்னு அந்த ஆண்டை மாற்றி இன்றைக்கு அதை சுற்றுக்கு விட்டுருக்காங்க. அநேகமாக 3ஆம் முறையா இன்னைக்கு மோடி தலைமையில் வந்திருக்க ஆட்சி ஏற்கனவே 3 வேளாண் சட்டங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகளை தனித்தனியாக பிரித்து ஒன்றாக அமல்படுத்துவதற்கான முயற்சியை கடுமையா பண்றாங்கிறது நம்ம விதை மசோதாவில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள போனோம்னா நிறைய விளக்கங்களுக்கு நம்ம போகலாம். பர்டிகுலரா 2025 நம்ம மின்சார திருத்த மசோதா என்பது இப்போ சுற்றுக்கு விடப்பட்டிருக்கு. அது வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அல்லது அதுக்கு அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இப்ப பிஜேபி அரசாங்கம் எப்படிதான் அந்த மசோதாக்களை நிறைவேற்றுங்கிறத நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விவாதமே இருக்காது. திடீர்னு ஒரு நாள் அதை கொண்டு வருவாங்க. ஆம் என்போர் ஏற்க, இல்லை என்போர் மறுக்கங்கிற மாதிரி டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு வித்தின் செகண்ட்ல அதை எந்த விவாதமும் இல்லாமல் முடிச்சிடுறாங்க. அப்படி ஒரு ஆபத்து என்பது இது இருக்குது. பொதுவா இந்த மசோதா விவசாயிகளுடைய கழுத்துக்கு மேல தொங்கக்கூடிய ஒரு கத்தியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாகுபடி, அதே போல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாகுபடி பரப்புக்கான நீர்ப்பாசன வசதிகளை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவிலே ஒரு 40-42% நிலங்களுக்கு தான் நீர்ப்பாசன கட்டமைப்பு நம்மளுக்கு இருக்குது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அந்த நீர்ப்பாசன கட்டமைப்பு என்பது 47 விழுக்காட்டுக்கு மேல இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா 100 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா 47 ஏக்கருக்கு தான் நீர்ப்பாசன வசதி தமிழ்நாட்டில் இருக்குது. அப்ப 53 ஏக்கருக்கு நீர்ப்பாசனம் கிடையாது. வானம் பார்த்த பூமி தான், நிலத்தடி நீர்ல இருந்து சாகுபடி பண்ணாதான். இதுதான் தமிழ்நாட்டோட நேச்சர். பர்டிகுலரா வானம் பார்த்த பூமின்னு சொன்னா நீங்க இந்த ஆற்று பாசனம் இல்லாம நிச்சயமா கிணத்துல இருந்தா நான் மோட்டார் போட்டு எடுக்கணும். கிணத்துல இருந்து பம்பு செட்டை வச்சு மோட்டார் போட்டு எடுக்கணும்னு சொன்னா மின்சாரத்தை நாம சார்ந்துதான் இருக்கணும். இல்லாட்டா டீசல் அதை சார்ந்துதான் இருக்கணும். அப்ப வேற வழி இல்லாம நம்முடைய உணவு பாதுகாப்போட சம்பந்தப்பட்ட விஷயமாக இது இருக்கிறது. இந்த மின்சாரம்ங்கிறது அப்ப எந்த அளவிற்கு ஒரு உயிர் நாடியாக இந்த மின்சாரம் என்பது நம்முடைய விவசாயிகளினுடைய உயிர் ஆதாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களினுடைய உணவிற்கான பாதுகாப்புக்கான ஒரு மையமான விடயமாக இருக்கிறது என்பது இது மிகவும் முக்கியத்துவமான ஒரு விடயமாக ஒரு பொதுமக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருப்பதைத்தான் நீங்க சொல்ல வர்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது விவசாயிகளுக்கு மட்டுமில்ல, எல்லா மக்களுக்கும் விரோதமானது. சொல்லுங்க. ஒட்டுமொத்த மக்களுக்கு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு நம்ம உணவு தானிய உற்பத்தியில ஓரளவு தண்ணீர் போடுறோம்னா, நீங்க சொன்ன மாதிரி நீர்ப்பாசன வசதி தமிழ்நாட்டுல நான் சொன்னேன். இந்த நீர்ப்பாசன நஞ்சை பாசனத்துக்குமே தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்னா, அண்டை மாநிலங்களுடைய உறவை பொறுத்து இயற்கை ஒத்துழைச்சாதான், அது முல்லை பெரியாரா இருக்கலாம், காவிரியா இருக்கலாம், அல்லது தென்பண்ணையா இருக்கலாம், பாலாறா இருக்கலாம். இதெல்லாம் அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் உறவு, அந்தந்த ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய இயற்கை ஒத்துழைப்பு இருந்தாதான் இந்த தண்ணி இங்க வரும், அதுல இருந்து சாகுபடி நடக்கும். மற்ற காலங்கள்ல பூரா நீங்க குறிப்பிட்டு சொன்னதை போல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தானிய உற்பத்தியை நம்ம பண்ணி தர்றோம்னா முழுக்க முழுக்க நிலத்தடி நீர் ஆதாரம். மழை காலத்துல வரக்கூடிய தண்ணீரை கேணிகள்ல அல்லது குட்டைகள்ல, கம்மாக்கள்ல, ஏரிகள்ல தேக்கி வச்சு அதன் மூலமா தான் நம்ம சாகுபடி நடக்குது. இதுல பெரும்பகுதி பங்கு வைக்கிறது கடந்த 30-40 ஆண்டுகள்ல நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துறது தான். அப்ப நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆழ்குழாய் கிணறு போட்டு மின் இணைப்பு பெற்று அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி பண்றோம். இப்ப தமிழ்நாட்டுல உதாரணத்துக்கு நம்ம ஆழ்குழாய் மோட்டார் மூலமா மின்சாரத்தை பயன்படுத்தி சாகுபடி பண்றோம்னா சற்றேறக்குறை 23 லட்சம் மின்சார இணைப்புகள் விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். 23 லட்சம் மின்சார இணைப்புகளும் இந்த தேதி வரைக்கும் நம்ம
விலையில்லாத இலவச மின்சாரத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். அதனுடைய விளைவாகத்தான் ஓரளவுக்கு பரவலாக தமிழ்நாடு முழுவதும் சாகுபடி நடக்குது. உணவு தானியம், அது நெல்லோ மக்காச்சோளமோ அல்லது கரும்போ, எல்லா விளைபொருள்களும் ஓரளவுக்கு இதை வச்சுதான் நம்ம விளைவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப 2025 மையமான பிரச்சனைக்கு வருவோம். 25 மின்சார திருத்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ஒரு யூனிட் மின்சாரத்தை யார் பயன்படுத்தினாலும், இந்திய பிரஜையோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் பயன்படுத்தினாலும் அதுக்கு உரிய தொகையை, விலையை சம்பந்தப்பட்ட அந்த நுகர்வோர், அது விவசாயியா இருக்கலாம், நெசவாளரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பிளாட்பாரத்துல போய் தொழில் பண்றவரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் மின்சாரத்தை பயன்படுத்தினா அதுக்கான விலையை கொடுக்கணும்னு இப்ப ஒன்றிய அரசாங்கம் இந்த மசோதால கொண்டு வருது. ஏற்கனவே இருந்த இரண்டாவது ஆட்சி பொறுப்புல இருக்கும் போது நரேந்திர மோடி காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, உதய் மின் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. எல்லா மாநிலங்கள்லையும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய அந்த அதிகாரத்தை அல்லது கட்டுப்பாடுகளை முற்றிலும் நீக்கிட்டு மின்சாரம் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதா மாறிடும். மாநில அரசாங்கங்கள் அதை எந்த கொள்கையும் முடிவு எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு நெய்வேலியில நம்ம மின்சாரத்தை தமிழ்நாடு உற்பத்தி பண்றோம். உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம் ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு ஒரு 2000 மெகாவாட் உற்பத்தி பண்றோம்னு வச்சுங்க. அந்த 2000 மெகாவாட் மின்சாரத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க முடிவு பண்ணி அந்த மின்சாரத்தை பயன்படுத்த முடியாது. இது இந்த மின்சாரம் முழுவதும் மத்திய தொகுப்புக்கு போயிடும். மத்திய தொகுப்புல இருந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு மின்சாரமோ அதுதான் வரும். இதான் அந்த மாதிரி ஏற்கனவே பல கட்டுப்பாடுகளோட உதய் மின் திட்டம் வரும்போது நம்ம அந்த திட்டத்துல போய் இணையக்கூடாதுன்னு அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அதுல உறுதியா இருந்தாங்க. நம்ம விவசாயிகள் எல்லாரும் போராடுறோம். ஜெயலலிதா அம்மையார் சென்னையில இது ஒரு முக்கியமான விஷயம், அதுல இணையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான செய்தி. இப்போ அடுத்து இதுல இன்னொரு கூடுதலான செய்தி, இந்த மின்சார திருத்த சட்டம் என்பது அதாவது தனியார்களுக்காக கார்ப்பரேட் முதலாளிகளிடம் ஒப்படைப்பதற்காகத்தான் ஒரு அடிப்படை நோக்கமாக இது கொண்டு வரப்படுகிறது என்பதை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிறோம். அதுல முக்கியமா மின்சார உற்பத்தி, மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து பல மாநிலங்களுக்கு, பல ஊர்களுக்கு கடத்துதல், கம்பி வழியாக மின் விநியோகம், மின் பகிர்மானம், விநியோகம், இந்த மூன்று. ஏற்கனவே மின் உற்பத்தி தனியார்கிட்ட பல இடங்கள்ல இருந்துகிட்டு இருக்கு. இப்போ மின் கடத்துதலையும் மின் விநியோகத்தையும் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா மிக பெருமளவிற்கு இந்த இலவச மின்சாரம் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கமே, இது கிடைக்காமல் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது தான் முக்கியமா பாக்குறோம். அது கிடைக்காவே. அப்ப இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் இது மட்டுமல்லாமல், அதாவது அவன் என்ன செய்யறான் பாத்துங்க, ஒரே பகுதியில் இப்ப தமிழ்நாடு அல்லது நார்த் பிராந்தியம், தெற்கு பிராந்தியம்னு தமிழ்நாடை பிரிச்சுக்கிட்டான்னு சொன்னா ஒரு முதலாளிகிட்ட தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பல்வேறு முதலாளிகள்கிட்ட அவன் டெண்டர் போட்டு கொடுப்பான். அப்ப அவர்களுக்கு இடையில உள்ள போட்டியில கொள்ளை லாபம் தான் அவர்களுக்கு நோக்கம். இந்த மக்களுக்கெல்லாம் மின்சாரம் கொடுத்து எல்லார் வீட்லயும் விளக்கெறியணுங்கிற நோக்கம்னா அவனுக்கு கிடையாது. அப்போ கொள்ளை லாபம். அப்போ இந்த கொள்ளை லாபத்துல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புன்னா, பல கிராமங்கள்ல கம்பி வடம் போட்டும் நிறைய கிராமங்கள்ல பெரிய அளவிற்கு நிறைய குடும்பங்கள் ஹட்ஸ், குடிசைகள் தான் இருக்குன்னு சொன்னா அங்க அதை அவன் பராமரிக்க முடியாதுல்ல, பராமரிப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுவான். அங்க மின்சாரத்தெல்லாம் கொடுக்க மாட்டான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையும் இன்றைக்கு நமக்கு தனியார்ட்ட கொடுக்கறதுனால இருக்குங்கிறத பார்க்கணும். இன்னொன்னு, இது தனியார்ட்ட கொடுத்தா என்ன செய்யும்னா, இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு மின்சார கழகம் தான் இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவன்கிட்ட இருந்து எடுத்து இதை தனியார்ட்ட கொடுத்தா அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அதுல உள்ள எம்ப்ளாயிஸ், நம்ம தமிழ்நாடு மின்சார கழகத்துல உள்ள எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் வேலை போயிடும். அது மட்டும் இல்லாம வீடு வீடுக்கு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான, அந்த கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவான், இல்லாட்டா வேற வேலைகளுக்கு அனுப்பிடுவான். இது ஒரு முக்கியமான விஷயம், அவுட் சோர்சிங் கொடுத்து. அப்போ வேலை வாய்ப்பு போகும், இடஒதுக்கீடு, அதாவது தனியாருக்கு கொடுத்துச்சுன்னா இடஒதுக்கீடு கிடையாது. இந்த ஆபத்தும் இருக்கு. இது ஒரு பக்கம். விவசாயிகளுக்கு நம்ம முக்கியமா நீங்க சொன்னீங்க, அது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக தமிழ்நாட்டுல மட்டுமில்லாம இந்தியாவுல ஒரு 5 மாநிலங்கள்ல இது போல கன்செஷன்ல மின்சாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த 5 மாநிலத்துல இலவச மின்சாரம், மேற்கொண்டு 6 மாநிலத்துல கன்செஷன், அதாவது மின்சார கட்டண சலுகை கொடுக்கப்படுகிறது. அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதற்கேற்ப உரித்தான அந்த விதிமுறைகள் அப்படி மாறுபட்டு இருக்குங்கிறது. ஆமா.
இப்போ இதை தாண்டி பார்த்துடுங்க, இந்த நெசவாளர்களுக்கு, விசைத்தறி நெசவாளர்கள், அப்புறம் இந்த சாதாரண என்ன சொல்றது கைத்தறி நெசவாளர்கள், ஆமா ஆமா அவர்கள், இவர்களுக்கு அந்த மின்சாரத்தை வந்து இவங்க வந்து ஒரு மானிய விலையில கொடுக்கறாங்க. அவங்க எந்த அளவுக்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னா வந்து, விசைத்தறி தொழிலாளர்களுக்கு வந்து 2 மாசத்திற்கு, அதாவது 1000 யூனிட் இது வரை வந்து இலவசமா கொடுக்கலாம் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு. அதற்கு மேல ஒரு பகுதி மானியமா கொடுக்கறாங்க. கைத்தறி தொழிலாளர்களுக்கு 2 மாதத்திற்கு, கைத்தறி அந்த வச்சிருக்கிறவங்களுக்கு 2 மாசத்திற்கு 300 யூனிட். அப்போ இப்படி ஒரு நிலைமையில இப்படி இருக்கும் பொழுது, அவர்கள் நெசவாளர்கள் ஏற்கனவே நசித்து போயிருக்கிறார்கள், அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஏழைகளுக்கு, குடிசை வீடுகளுக்கு இலவச மின்சாரம் தான், அது தெளிவா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு. மற்ற எல்லா வீடுகளுக்கும் 100 யூனிட் வரை இலவசம்ங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. அப்போ இந்த ஒரு முக்கியமான ஒரு ஏழை மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, நெசவாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு, இவர்களுக்கு மிக மிக பயன் விளைவிக்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய இந்த மின்சாரத்தை தனியாரிடம் ஒப்படைப்பது. இதுல இன்னொரு முக்கிய விஷயம் பார்த்துடுங்க, அந்த விதியில ஒண்ணு சொல்லுதுன்னு சொன்னா, அந்த டைமிங் அவன் கூட வந்து அவன் இத்தனை மணிக்கு மேல இத்தனை மணி, இத்தனை மணிக்கு மேல இத்தனை மணின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப, அதாவது மனிதர்கள், நம்ம மக்கள் வந்து அதிகமாக எந்த நேரத்துல பயன்படுத்துறாங்களோ அந்த நேரத்துல 10% மின்சாரத்தை கூட வச்சுக்கோங்கிறான். அப்போ இது நம்ம வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மின்சாரத்தை ஏற்றுது, நஷ்டத்துல போறது ஏற்றுதுன்னு சொன்னா வந்து நம்ம எல்லாரும் போராட்டத்துல ஈடுபடுறோம், அரசாங்கத்துல வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது. ஆனா தனியார்கிட்ட கொடுத்தாச்சுன்னா என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இந்த விஷயத்தை நாம வந்து எதிர்த்தாக வேண்டும் அப்படின்னு பாருங்க. இப்ப நாம ஏற்கனவே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் சரி, இந்த பிற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் சரி, அகில இந்திய அளவில் SKM ஐக்கிய விவசாயிகள் முன்னணியும் சரி, இதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நாம நடத்தி வருவோம். கூடுதலாக நீங்க இந்த விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து வேற ஏதாவது ஒரு சொல்ல விரும்புறீங்களா? அல்லது இலவச மின்சாரம் தமிழ்நாட்டுல கிடைச்சதே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயிகள் மேல ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்ட கருணையால கிடைச்சது இல்ல. ஏற்கனவே விவசாய கட்டணத்தை 25 பைசா 50 காசு உயர்த்தும் போது மேற்கு மண்டலத்துல அதுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம், அது முத 1972 சேலம் மாவட்டம் பத்தநாயக்கம்பாளையத்துல அரசினுடைய வன்முறையால் போலீசார் துப்பாக்கி சூட்டுல 9 விவசாயிகள் அங்க இறந்து போறாங்க. அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர்ல துப்பாக்கி சூடு, அதுக்கப்புறம் அன்னைக்கு கோவை மாவட்டம் பெருமாநல்லூர்ல துப்பாக்கி சூடு, அதுக்கப்புறம் இப்ப ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டம் இருந்த கோயில்பட்டியில துப்பாக்கி சூடு. இப்படி அதிமுக திமுக 2 ஆட்சி காலத்திலையும் 57 விவசாயிகள் இந்த மின்சார விலையில்லாத மின்சாரம், இலவச மின்சாரத்துக்காக மின்சார கட்டணத்தை குறைக்க சொல்லி நடந்த போராட்டத்துல துப்பாக்கி சூட்ல 57 விவசாயிகள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து அதன் மூலமாக கிடைத்ததுதான் இலவச மின்சாரம். 89 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முத்தமிழர் கலைஞர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அனைவருக்கும் இலவச மின்சாரம். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல 25 காசு ஏத்தனத்தை குறைக்க சொல்லிதான் போராட்டம். மேற்கு மாவட்டத்துல பீஸ் கட்ட மரத்துல ஏறி புடுங்க போனா விவசாயி கீழே நிற்பான், நிலம் என்னது, நீ மேல இருந்து கட்டையை புடுங்கினா ஓம் பட்டையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னது அந்த காலத்து கோஷம். அந்த மாதிரி ஒரு பெரிய விலை மதிப்பு இல்லாத 57 உயிர்கள் தியாகம் பண்ணி அரசாங்கம் அதுக்கப்புறம் 89ல அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அனைவருக்கும் இலவச மின்சாரம், அதுல இருந்து இத்தனை ஆண்டு காலம் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். இப்ப மோடி வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாருன்னா இந்த இலவச மின்சாரம் என்பது இருக்காது. நீங்க சொன்னது மாதிரி தனியார்கிட்ட போனா ஏற்கனவே தமிழ்நாட்டுல இந்தியாவுல 52% தனியார் தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்றாங்க, விநியோகம் பண்றாங்க, பகிர்மானம் எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப முழுக்க இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டா என்ன ஆகும், இந்தியாவுல அனைத்தும் தனியார்கிட்ட போயும். இப்ப ஏற்கனவே நீங்க பிஎஸ்என்எல்ல உங்களுக்கு நல்லா விவரம் தெரியும், நம்மளுடைய உள்கட்டமைப்பை பயன்படுத்தி தான் ஜியோவோ எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இன்னைய வரைக்கும். அப்ப நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்ட கம்பு இருக்கும், இழுத்த அந்த கம்பி இருக்கும், அதுல யார் மின்சாரம் வரும்னா டாடா மின்சாரம் வரும், அதானி மின்சாரம் வரும், அம்பானி மின்சாரம் வரும்,
கட்டமைப்பு யாரு? நம்ம வரிப்பணத்துல உருவாக்கி கொடுத்தது இல்ல. இவன் பூரா இலவசமா இந்த மின்சாரத்தை கொண்டு வருவான். நீங்க சொன்னது மாதிரி விமான கட்டணம் பாத்தீங்கன்னா அவர்ஸுக்கு மாறும். வீக் எண்டுல அல்லது வீக் ஃபர்ஸ்ட் டேல அதோட கட்டண உயர்வு பல மடங்கு உயரும். அது மாதிரி அதிகமான நுகர்வோர் ஒரு நிமிஷம், ஒரு நிமிடம். விமான கட்டணம் தனியார். மட்டும் இல்ல, இப்ப ரயில் கட்டணமும் அதே மாதிரிதான். அதேதான் இந்த பிரீமியம் தக்கல் மாதிரி என்ன ஆயிரும்னா, உனக்கு கூடுதலா மின்சாரம் வேணுமா, 7 to 9 உனக்கு கூட மின்சாரம் வேணுமா எடுத்துக்க, ஆனா கட்டணம் 3 மடங்கு உனக்கு கூட அப்படிங்கிற நிலைக்கு தமிழகத்தில் கூடிய மக்கள் நுகர்வோர் இந்திய மக்களுக்கு அந்த ஆபத்து வரும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக 23 லட்சம் மின் மோட்டாரை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்ல, விவசாயி மும்முனை மின்சாரத்தை பயன்படுத்துறோம். அதுக்கு பூரா கட்டணம் செலுத்தணும்னா ஒரு ஏக்கர்ல சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயி, 1 ஏக்கர்ல இருந்து 10 ஏக்கர் வரைக்கும் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயி மின் கட்டணம் கட்டணும்னா அவர் நிலத்தை வித்து தான் கட்ட முடியும். அந்த அளவுக்கு மின்சார கட்டணம் அதுக்கான தொகை என்பது இருக்கும். இப்ப ஏற்கனவே இப்ப ஒன்றிய அரசாங்கம் டாரிஃபை மாத்திக்கிட்டே இருக்கிறான். ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தணுங்கிறான். இப்ப வீடுகளுக்கு உள்ள மின்சார கட்டணம் சிறு குறு தொழிலுக்குள்ளது கடுமையா உயர்ந்து போயிருக்கக்கூடிய சூழல்ல இந்த மின்சார திருத்த மசோதா நாடாளுமன்றத்துல சட்டமாக்கப்பட்டால் கடுமையாக பாதிக்கப்படுகிற இந்திய நாட்டு விவசாயிகள், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய 23 லட்சம் மின் மோட்டாரை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பு. மின்சாரத்தை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்த முடியாத நிலைமை வந்ததுன்னா உற்பத்தி இழப்பு என்பது ஏற்படும், விவசாயம் நடக்காது. இப்படி ஒரு பெரிய நெருக்கடியில தமிழக விவசாயிகளை கொண்ட தள்ளுவதற்கான நடவடிக்கை தான் இந்த மின்சார திருத்த மசோதா 2020. மிக ஆபத்தானது. இந்திய நாடு முழுவதும் நம்ம வலுவா எடுத்து போராடிட்டு இருக்கிறோம். தமிழகத்திலே இந்த போராட்டத்தை வலுவா முன்னெடுக்கணும். அந்த துறையில நீங்க குறிப்பிட்டதை போல இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவன் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கான். கிராமமா பிரச்சாரம் பண்றான். இந்த துறையை பாதுகாக்கணும், விவசாயிகள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில, விவசாயிகள்கிட்ட விட அந்த தொழில இருக்கக்கூடிய அந்த துறையில இருக்கக்கூடிய ஊழியர்கள் இப்ப விழிப்புணர்வா அதை பூரா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொழிலாளிகளையும் விவசாயிகளையும் ஒன்றிணைத்து இந்த மின்சார திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக ஒரு வலுவான போராட்டத்தை களத்துல கட்டமைக்கும் போதுதான் மோடியினுடைய இந்த ஆபத்தான இந்த மசோதாவை நம்ம பின்னுக்கு தள்ள முடியுங்கிறது தான் நடைமுறை. அதான் சாத்தியம். அதை தான் நம்ம கூடுதலாக விவசாயிகள் மத்தியில கொண்டு போட்டிருக்கு. இதுல ஒரு இறுதியாக ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, நம்ம அதை கொஞ்சம் விட்டுட்டோம். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தணும்னு சொல்லிட்டு அது ஒரு விதி இருக்கு. அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தியாச்சுன்னு சொன்னா ப்ரீபெய்டு ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா கணக்கு போட்டு நீங்க எவ்வளவு மின்சாரத்திற்கு செலவாகுதோ அதை முன்னக்கூட்டி கெட்டிட்டு அதுக்கு தகுந்தபடியான அவ்வளவு மின்சாரம் செலவு பண்ண முடியும். அந்த மின்சாரத்தை ரூபாயை நம்ம காலி பண்ணிட்டோம்னு சொன்னா கட் ஆயிட்டா திருப்பி நம்ம கொண்டு போய் திருப்பி பீஸ பிடிங்கி கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய துன்பம். அப்ப இதுல என்ன ஒரு முக்கியம்னா, எல்லா விவசாயிகள் மட்டுமல்ல, அனைத்து மக்களும் முன்கூட்டியே மின்சாரத்திற்கு தங்கள் கையில இருந்து காசை கொண்டு போய் கட்டணும். இப்ப நம்ம அது மிக மிக ஆபத்தான விஷயங்கிறத நம்ம பாக்குறோம். இதற்கு எதிர்த்துதான் எஸ்கேஎம்மும் கால் கொடுத்திருக்கு, போராட்ட அறைகூவல்ல கொடுத்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரீபெய்டு வாங்குறோம். இப்ப செல்போனுக்கு வாங்கினோம்னா அதை திருப்பி ரீசார்ஜ் பண்ணணும்னா திடீர்னு கட் ஆயிட்டுனா ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேச முடியும். அது மாதிரி ராத்திரி 12 மணிக்கு நம்ம வீட்டுல கரண்ட் நின்று போயிருதுன்னு வச்சுங்க, லோ பேலன்ஸ்ல இருந்து மறுநாள் காலையில போய் அதை டாப் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே கரண்ட் வரும். காலையில சாப்பிட முடியாது, சட்னி அரைக்க முடியாது, இட்லி ஊத்த முடியாது பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி நிலைமை உட்பட வரதில்ல. ஆமா, ஆஸ்பத்திரியில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கட்டாயிரம் பெரிய அளவுக்கு மிக மிக ஆபத்தான விஷயங்கிறதுனாலதான் நாம இதை எதிர்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. இந்த 9ஆம் தேதி வேற ஒரு நம்ம ஐக்கிய விவசாய முன்னணியில இருந்து ஒரு அறிவுகள் கொடுத்திருக்கிறதாக கூட நீங்க ஒரு சொன்னீங்க. நானும் அதை பார்த்தேன். அதாவது இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு குண்டு போட்டு, அதாவது ஈரானுக்கு எதிராக குண்டு போடுற அந்த ஒரு போரை துவக்கி இருக்கு இஸ்ரேலோட சேர்ந்து. அப்படிங்கும் பொழுது சாதாரண மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காசாவில அதற்கு எதிராக ஒரு சுண்டு விரலை கூட அசைக்காத இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இந்த பல்வேறு அரசாங்கங்களும் இன்றைக்கு டெஹ்ரான் திரும்பி அடிக்கும் பொழுது கேனுக்கு ஒரு கத்த ஆரம்பிச்சிட்டாங்கிற ஒரு விஷயம். இதுல 2 விஷயத்த நான் ஒண்ணு பார்க்கணும். பாருங்க,
இப்ப சமீபத்துல நேற்று நடந்தது வந்து இலங்கைக்கு பக்கத்துல வந்து ஒரு ஈரான் கப்பல் மேல குண்டு போட்டிருக்கிறாங்க. அந்த ஈரான் கப்பல் எங்கன்னா சண்டைக்கு வரல, விசாகப்பட்டினத்துல இந்தியா நடத்திய, நம்ம நாடு நடத்திய 50 கப்பல் நாடுகளினுடைய கப்பல் படை பயிற்சியில கலந்து கொண்டு திருப்பி அவங்க நாட்டிற்கு செல்லும் பொழுது இலங்கை பக்கத்துல அடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி போய் சேர்றது வரைக்கும் அது நம்ம பொறுப்பு. அப்போ அடிச்சிருக்காங்கன்னு சொன்னா இன்றைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. நம்ம மோடி ஐயா வாயவே திறக்கலைங்க அது பற்றி. அங்க வந்து அமெரிக்காவுக்கு மேல வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டாம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அமெரிக்க ஏகாதிபத்திய பாத்தீங்களா, ஜெனிவா ஒரு உடன்படிக்கையின்படி ஒரு கப்பல் எதிர்நாட்டு கப்பலா இருந்தாலும் நம்ம வந்து அடிச்சிட்டோம்னு சொன்னா, மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது அதில் உள்ள அந்த மாலுமிகளை, மக்களை காப்பாற்றி கரை சேர்க்கணும். அந்த வேலையை இலங்கை சிறப்பாக செய்திருக்கிறது. அமெரிக்காக்கார சப்மரீன்ல அடிச்சுட்டு ஓடிட்டான். எங்க இலங்கையில இருந்து 40 மைல் நம்ம பரவாசல் பக்கத்துல இது நடந்திருக்கு. அப்போ நம்ம நாடு கண்டம் பண்ணணுமா வேண்டாமா? பாரத பிரதமர் கண்டம் பண்ணணுமா வேண்டாமா? இஸ்ரேல்லையும் குவைத்திலையும் சில மனிதர்கள் மேல ஈரான் அந்த குண்டு போட்டதுனால, ஈரான் வந்து சிவிலியன் மேல குண்டு போடல, அமெரிக்க படைத்தளங்கள் மேல குண்டு போட்டதற்கு இவர் கண்டனம் தெரிவிச்சாருங்கும் பொழுது, நம்முடைய வெளியுறவு கொள்கை என்பது ஆரம்ப காலத்திலிருந்து வந்த கொள்கையிலிருந்து தடம் புரண்டு கொண்டிருக்கிறது. இது பற்றி நீங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லலாம். அதாவது திடீரென்று பிப்ரவரி 28ஆம் தேதி நள்ளிரவுல ட்ரம்ப் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல ஒரு போரை துவக்குறாங்க. அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்துல முடிவெடுக்காம அப்படி போரே துவங்க முடியாது. அமெரிக்காவினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சட்டப்பிரிவு 1(8) அமெரிக்காவில் அதான் சொல்லுது. இப்ப நாடாளுமன்றத்துக்கே தெரியாம திடீர்னு வந்து ஒரு போரை துவங்கி அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. இப்ப எந்த அளவுக்கு ஒரு மோசமான அந்த அதிகார உற்சாகத்துல இருந்து அவர் பண்றாருன்னு நம்மளுக்கு தெரியும். அதே போல நீங்க சொல்றது மாதிரி ஒரே நாள் இரவுல அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் கோமானி அவரை படுகொலை செய்யப்படுறார், ராணுவ தளபதி படுகொலை செய்யப்படுறார், ஜனாதிபதி படுகொலை செய்யப்படுறார், 40 உயர் கமாண்டர் அதிகாரிகளை பூரா படுகொலை செய்யப்படும். ஒரு கடுமையான பாதிப்பு அந்த ஈரான் முழுவதும் வந்திருக்கு. ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எதிர்த்தாக்குல துவங்கி ஆகணும். எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் நம்ம ஜீவா சொல்ற தாக்குண்டால் புலி புழு கூட துள்ளும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நாடு, சின்னஞ்சிறிய நாடு, இவங்க அந்த 2 ஒரு இனவாத இஸ்ரேல் அரசு, ஏகாதிபத்திய அமெரிக்கா 2 சேர்ந்து தாக்கல் பண்ணும் போது அதனுடைய எதிர் விளைவை அவங்க ஆற்றுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அமெரிக்கா அந்த கல்ஃப் கண்ட்ரில பூரா நம்ம இந்தியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. மோடி கவலைப்படுறாரு. நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாண்பு என்னன்னா அணிசேரா கொள்கை தான், அயலுறவு கொள்கை என்பது ரொம்ப இதான். ஆனா மோடி வந்ததுக்கு பிறகு 52 இன்ச்சு மார்புள்ள ஒரு ட்ரம்பனுடைய ஆகப்பெரும் அடிமையா இருக்கிறார். ட்ரம்ப் வாயை திறக்க சொன்னாதான் திறக்கிறாரு, பொத்துனா பொத்திடுறாரு. இதுதான் இன்னைக்கு நிலவரம். நீங்க இந்த நம்மள இந்திய விவசாயத்தை பால்படுத்துறதுக்கான ஒப்பந்தத்திலே நம்மளுக்கு தெரியும். அதுவே வந்து வெள்ளை மாளிகையிலிருந்து ட்ரம்ப் அவருடைய சமூக ஊடகத்துல போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது கூட இவரு சொல்றதுக்கு இல்ல, அந்த அளவுக்கு ஒரு மோசமான மோடி இருந்து. அவர் சொன்ன ஒரு வாசகம் பாத்தீங்களா, அது வந்து நம்ம பிரதமர்னு சொல்லும் பொழுது நான் பிரதமர்னு பார்க்கல, நம்ம நாட்டை கேவலப்படுத்துறது. அதாவது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் என்னை சந்தோஷப்படுத்தணும். இந்த மோடிஜி எனக்கு நல்ல நண்பர், என்னை சந்தோஷப்படுத்தணும். ஒன்னு சந்தோஷப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? எவ்வளவு கேவலமான புத்தியில இந்த ட்ரம்ப் பேசுறாரு. அவருக்கு எதுல ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டாமா? என்ன, அதாவது கடுமையான பாதிப்பு, பள்ளி குழந்தைகள் 150-200 பேரா. அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஈரான் எதிர்த்தாக்கல் பண்றது அமெரிக்கனுடைய கல்ஃப் கண்ட்ரில இருக்கக்கூடிய அவங்களோட ராணுவ முகாம்ல தான் பண்றாங்க. சிவிலியன்ஸ்ல மக்களை யாரையும் பண்ணல, துன்புறுத்தல. ஆனா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒட்டுமொத்த ஈரான்ல இருக்கக்கூடிய தொன்மையான நகரங்கள் 3 நகரங்களை க்ளோஸ் பண்ணிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த நகரங்கள் மட்டும் இல்ல, அந்த நாட்டினுடைய தொன்மையான பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் அழித்தொழிக்கிறத அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய புத்தி இருக்குல்ல, ஹிட்லருடைய அந்த சிந்தனை இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு ட்ரம்ப்பும் நெதன்யாவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கண்டிக்கிறதுக்கு ஒரு சின்ன கண்டனத்தோட தெரிவிக்கிறது நீ மோடிக்கு தைரியம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்த கப்பல், ஈரான் கப்பல், நீ விருந்தாளி மாதிரி அதை போய் அடிச்சுட்டு ஓடுறான். சின்னஞ்சிறிய நாடு,
இந்தியாவோடு ஒப்பிடும்போது ஒரு சின்ன நாடு இலங்கை. அந்த நாடு அரசாங்கம் அந்த மாலுமிகளை, அதுல இருக்கக்கூடிய ஊழியர்களை பாதுகாக்குதுன்னா, இவங்க வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறாரு நரேந்திர மோடி. இவரை தான் மிகப்பெரிய ஆளு, உலக வல்லரசாக்க போறாரு. இது நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு ஈரான்ல போர் தொடுக்கக்கூடிய அமெரிக்கா நாளையோ நாளை மறுதினமோ இங்க வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இந்தியாவுக்கும் வரும். அமெரிக்காவை சொல்றதை பூரா கேட்டுக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருந்தாருன்னா இருக்கும். ஏதாவது ஒண்ணு சொன்னாருன்னா இங்க வந்தா எப்படி நீங்க எதிர்கொள்ள முடியும்? அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய அடிவடியாக இருந்து கொண்டு இன்னைக்கு இந்தியாவை ஆட்சி தலைமைப்படத்தில் இருக்கக்கூடிய ஆளு தான் நரேந்திர மோடி. அவருக்கு பெரிய தைரியமான ஆளோ பெரிய திறமையான ஆளோ கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி மோடி ஒரு தனி நபரா நம்ம பார்க்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள், இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு நாடு. இந்த நாட்டினுடைய கடந்த கால மாண்புகளை இந்த நாட்டு யாரெல்லாம் இருந்திருக்காங்க. இந்திரா காந்தி இவ்வளவு பெரிய உலகத்துல கூடிய பல நாடுகளுக்கு ஒரு பெரிய லீடரா அந்த அம்மையார் ஆண்ட நாடு. அதே மாதிரி ஜவஹர்லால். அந்த வரிசையில இந்தியாவுடைய பிரதமர் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்கும் ஒரு அவப்பெயரை தேடி கொடுத்துட்டு இருக்கிறார். ஒரு சிறிய கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்திய அரசாங்கத்துக்கு மோடிக்கு தைரியம் இல்லை. முழுக்க முழுக்க அமெரிக்கா எதை செய்தாலும் நீங்க பாருங்க, வெனிசுலாங்கிற ஒரு நாட்டுல திடீர்னு ராத்திரி பூந்து அந்த நாட்டினுடைய அதிபர், அவருடைய மனைவி, இவங்களை பூரா அவங்களுடைய பாதுகாவலரை பூரா சுட்டு படுகொலை பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டு போறான், கொண்ட அமெரிக்க சிறையில வச்சிருக்கிறான். இது உலகம் தானா? பட்ட பகல்ல நடக்குதுங்க. நம்ம கிராமத்துல நம்ம ஒரு சென்னையில போறான், ஒரு கணவன் மனைவி போறாங்க, வீடு பூந்து பிடிச்சி தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல சிறை பிடிச்சி வச்சா நம்மளுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும், கோபம் வரும். அது மாதிரிதானே இது. நாட்டினுடைய அதிபர் அந்த குடும்பத்தை எந்த காரணமும் இல்லாம பூந்து அடிச்சு கொண்டுட்டு போய் வச்சிருக்கிறான். அடுத்து இப்ப ஈரான்ல பண்றான். இதெல்லாம் என்ன? ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய உச்சபட்ச திமிர். அதற்கு உலகத்துல இருக்கக்கூடிய சைனா, ரஷ்யா போன்ற சோசியலிச நாடுகள், வடகொரியா போன்ற நாடுகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த வரிசையில இந்தியா தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்றதுக்கு இன்னைக்கு தயாரா இல்லை. அதுக்கு காரணம் என்ன? இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வலதுசாரி அந்த சித்தாந்தம், அவர்களுடைய இந்த சித்தாந்தம் இந்த ஏகாதிபத்தியவாதிகள், இனவாதிகளுடைய சித்தாந்தத்தோடு இணைந்தது. அப்ப சித்தாந்த ரீதியாக அவர்கள் ஒன்றானவர்கள். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சி என்று நம்ம சொல்றோம். இப்ப கனெக்ட் ஆகுதா? கரெக்டா? நெதன்யா இஸ்ரேல் அந்த இனவாத அந்த சர்வாதிகார அந்த சிந்தனையோடு, ஏகாதிபத்திய பாசிஸ்டா இருக்கக்கூடிய ட்ரம்ப் சிந்தனையோடு மோடியினுடைய சிந்தனை இணையுது. இவங்க எல்லாம் கூட்டாதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப இது ஒட்டுமொத்தத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவமானம். ஏன்னா நீங்க இஸ்ரேலை பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய நிலப்பரப்போடு ஒப்பிடும் போது 74 மடங்கு அதிகம் ஈரான். மக்கள் தொகை ஏறக்கூடிய 10 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு இன்னைக்கு இரண்டு, ஒரு இனவாத பாசிச அரசு இஸ்ரேல் அரசு, ஒரு ஏகாதிபத்திய திமிரு பிடித்த அரசு அமெரிக்க அரசு. இரண்டு நாட்டையும் இன்னைக்கு எதிர்த்து போர் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரே நேரத்துல இவங்கையும் அடிக்கிறான், அங்கேயும் அடிக்கிறான். தன் மேல வரக்கூடிய தாக்குதலை எதிர்கொண்டு தன்னுடைய எதிர்வினையை ஆற்றிட்டு இருக்கிறாங்க. ஆற்றாம இருக்க முடியாது. அங்க இருக்க ஈரான்ல இருக்கக்கூடிய தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்சி முறை, அதுல நம்மளுக்கு மாறுபட்ட பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. அது ஒரு சிறந்த ஆட்சி நம்மளால சொல்ல முடியாது. அங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள், இடதுசாரிகளை எல்லாம் முடக்கி அவங்க ஒரு பேட்டர்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது தனி. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையில போய் எந்த விதமான காரணமும் இல்லாம அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பது, நான் சொல்றத கேட்டீங்கன்னா நான் ஒன்ன எதுவும் செய்ய மாட்டேன், நான் சொல்றத கேட்கலன்னா எது வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்துதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு போரை தொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இந்த போர் விரைவில் முடியணும். அந்த போரை ஆதரிக்கல. ஆனா என்ன ஆகும்னா, இந்த போர் அணு ஆயுத போராக மாறும். தொடர்ந்தா மாறினா என்ன ஆகும்? உலகம் சுடுகாடா மாறிடும். 2ஆம் உலக போர்ல நம்மளுக்கு அனுபவம் இருக்கு. ஜப்பான்ல ஹீரோஷிமா நாகசாகியோட பாதிப்பு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு போபால் விஷவாயு கசிவுல எவ்வளவு பெரிய பாதிப்பை இன்னை வரைக்கும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இந்த போர் தொடர்ந்ததுன்னா அணு ஆயுத போராக மாறினதான் என்ன ஆகும்? உலகம் சுடுகாடாக மாறும். உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், அமைதியை விரும்பக்கூடிய அனைத்து நாடுகளும் சேர்ந்து போர் நிறுத்தத்துக்கான அந்த நடவடிக்கையை செய்யணும். அதற்கான நிர்பந்தத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் இஸ்ரேல் இனவாத அரசுக்கும் உலக நாடுகள் ஏற்படுத்தணும்.
உலக நாடுகள் ஏற்படுத்த வேண்டும். இந்திய விவசாயிகளும், இந்திய உழைக்கும் மக்களும், இந்திய சாதாரண மக்களும் அதற்கு அவர்களுக்கான கடமை கூடுதலாக உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலேயே, ஆசிய பகுதியிலே ஒரு நீங்கள் சொன்னது போல ஒரு இனவாத, ஒரு பாசிச வலதுசாரி ஒரு இஸ்ரேல் போன்ற ஒரு அரசாக இந்தியா மாறிவிடுவதற்கான எல்லா விதமான அபாயங்களும் இன்றைக்கு இருக்கின்றன என்பதை எதிர்க்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு உள்ளது என்ற வகையிலே நம்முடைய இந்த உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நம்முடைய தோழர்கள் இதை நிச்சயமாக அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். எனவே தோழர் சாமி நடராஜன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழரே. நன்றி நன்றி. சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.